இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அவர்கள் வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு விட்டது. இது செலுத்தப்பட்டதுக்கான மெசேஜ் வந்திருக்கு. டியர் கஸ்டமர், டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ஆஃப் ₹1000 கிரெடிட்டட் டு அக்கௌண்ட் நம்பர் சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு மகளிர் உரிமை திட்டம் எப்போது கிடைக்கும் என்பது சந்தேகமாக உள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கான முகாம்கள் ஜூலை 15ஆம் தேதியில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த முகாமில் விண்ணப்பித்தவர்களுக்கு 45 நாட்களுக்குள் அவர்கள் வங்கிக் கணக்கில் ₹1000 செலுத்தப்படும் என்று கூறப்பட்டது. இதன்படி ஆகஸ்ட் மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதுன்னு அவங்களுக்கு SMS வரும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அவங்களோட விண்ணப்பம் ஏற்கப்பட்டிருந்தா ரூபாய் 1000 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செப்டம்பர் மாதத்திலிருந்து வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் நீங்கள் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலனா உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கான முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் போய் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த முகாம்கள் நடைபெறும் இடத்தை ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே உங்களுடன் stalin.tn.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் இந்த திட்டங்கள் பற்றி விவரங்கள் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா முகாம்களின் விவரம் அறிய கிளிக் செய்யணும்னு சொல்லி கிரீன் கலரில் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். மாவட்ட வாரியாக முகாம் அட்டவணைன்னு சொல்லிட்டு இதற்கான அட்டவணை வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. மாவட்டம் தேர்வு செய்யணும்னு இருக்கும். இதில் உங்களோட மாவட்டம் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். தேதி நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணாலே மாவட்டத்தோட பெயர், முகாம் நடைபெறும் தேதி 19ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதற்கான அட்டவணை PDF சொல்லி கொடுத்துட்டு பதிவிறக்குன்னு இருக்கும். நீங்கள் அந்த ப்ளூ கலரில் பதிவிறக்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி அந்த முகாம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகலாம். அந்த பேஜ் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிங்க. ரீஃப்ரெஷ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு இது நான் கடலூர் செலக்ட் பண்ணதான் அந்த இடம் ஷோ ஆகுது. முகாம் தேதி 19ஆம் தேதி. இது நேம் ஆஃப் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து, பிளாக்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு கேம்போட லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எந்த டேட்டில் நீங்கள் முகாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டில் போய்ட்டு மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பித்தீங்கன்னா 45 நாட்களுக்குள் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். இதுதான் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான முக்கியமான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.